மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? ஸோ இப்போது என்ன இன்றைக்கி கண்டென்ட் அப்படின்னா, நம்மளுக்கு நூல் ஆர்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 டன் இப்போ தேவைப்படுது. அதளவுக்கு நம்மளுக்கு ஆர்டர் இருக்குது. அது போக பழைய ஆர்டர் எல்லாமே கையில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு நிறைய நூல் தேவைப்படுது. நம்ம ஆளுங்க உற்பத்தி பண்ணுறது வந்து பத்த மாட்டேங்குது. என்ன தான் நம்ம முயற்சி பண்ணாலும் ஒரு ஆள் வந்து இத்தனை பேர்த்த மெயின்டைன் பண்ணுறதே ஒரு சிரமமான விஷயம். அதுக்கு இடையில பைபேக்கு, அப்புறம் நூல் வந்து நம்ம பேக்கிங் பண்ணணும், டெலிவரி கொடுக்கணும். ஸோ எல்லாமே நான் ஒருத்தன் தான் மெயின்டைன் பண்ணுறேன். அதனால் வந்து கொஞ்சம் பைபேக்கும் நிறைய கொடுத்தீங்கன்னா தான் நம்மளுக்கு நூல் இன்னும் அதிகமாக உள்ளே வரும். ஆர்டரை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அவங்க கேட்குற ஆர்டரை நம்ம கொடுக்க முடியல, அவங்க கேட்குற குவான்டிட்டி கொடுக்க முடியலன்னா ஆர்டர் வந்து மாறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அந்தளவுக்கு விடக்கூடாது. தேவை இருக்கும்போது நம்ம உற்பத்தி பண்ணி எல்லாருமே வந்து காசு சம்பாதிக்கிற வழியை இப்போ தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பைபேக்கில் புக் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் மிஷின் வந்துருச்சுல, மிஷினில் செய்ய வேண்டியதானே, கையில் யார் போய் இந்த காலத்தில் கொஞ்சம் இதெல்லாம் செஞ்சுட்ருக்குறாங்க அப்படின்ட்டு. அதாவதுங்க, தரம்னு ஒன்று இருக்குது. அது வந்து மிஷினில் வர்றதில்ல, கையில் தான் வந்து நல்லா தரமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து மிஷினெல்லாம் விட்டுட்டு இத்தனை ஆளுங்களை வச்சு நாங்கள் கையில் பிரித்து இந்த நூலை வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ மிஷின் நூல் வந்து தரமாக இருந்ததுன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு பாருங்கள், இந்த குடோனில் ஒரு 4 மிஷின் 5 மிஷினை வாங்கி போட்டு ஒரு 5 பேருக்கு நிற்க வச்சு நூலை தயாரித்து நான் விற்றுட்டு போகிறக்கு எனக்கு அது ரொம்ப ஈஸியான வேலை. ஸோ அதை விட்டுட்டு இப்படி அலைஞ்சு திரிஞ்சு பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம், ஸ்ட்ராங்கான காரணம் இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. என்ன காரணம் அப்படின்னா, நூல் வந்து மிஷினில் பிரித்தா குவாலிட்டி வரதில்லை. அது வந்து வேண்டான்றாங்க. நம்ம என்ன தான் உதறி கொடுத்தாலும் வேண்டான்றாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அதில் எடுத்துகிட்டு சிரமப்பட்டுருக்குறாங்க. அதனால தான் வந்து நம்ம மிஷின் பக்கம் போகிறதில்ல. கையில் மட்டும் பிரித்து நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்களா? இதுக்கு தான் வந்து ஃபுல் டிமாண்ட் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வரலாம் மிஷின். எப்போ வந்து ஒரு 100% கையில் பிரித்த மாதிரியே வருதோ தரம், அப்போ வந்து நம்ம மிஷினுக்கு போகலாம். அது வரைக்கும் அந்த பக்கமே எட்டி பார்க்கக்கூடாது. ஸோ அதை விட்டுருங்க. நம்ம ஏன் அடுத்தவங்க தொழிலை பிடிச்சி நோண்டணும்? பாவம், அவங்க 10 ரூபா சம்பாரிச்சிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம கான்செப்ட் வருவோம். ஸோ இப்போ என்னென்னா, எல்லாம் மிஷின்னு போகிறாங்க. கையில் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப நீங்கள் சங்கடப்படுறீங்க. நாங்கள் அவ்வளோ படிச்சிருக்கிறோம், இவ்வளோ படிச்சிருக்கிறோம், இதெல்லாம் போய் நாங்கள் செய்யலாமா அப்படின்ட்டு. நான் என்ன படிச்சிருப்பேன்னு நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க? ரெகுலராக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கேட்குறேன். ஒரு நிமிஷம் மட்டும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், யோசிங்களேன். யோசிச்சிட்டிங்களா? ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினச்சிருக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன படிச்சிருக்கிறேன் அப்படின்னா, 2 டிகிரி முடிச்சிருக்கிறேன். அதுவும் ஃபிசிக்ஸில். பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்ஸ், மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்ஸ், 2 டிகிரி. ஸோ இத்தனையும் படிச்சுட்டு நான் வந்து இந்த மூட்டையை தூக்கிட்டு திரியணும்னு எனக்கு ஏதாவது தலைவிதியா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இருந்தாலும் ஏன் செய்கிறேன் அப்படின்னா, ஒரு தொழிலை வந்து சின்னதுலேருந்து பெருசாக வளர்த்தி எடுத்து கொண்டு போகணும், யாரும் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு வந்து இதை செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஒன்றுமே இல்லாத ஒன்றை வச்சு, ஒரு குப்பையை வச்சு அதில் எப்படி காசு சம்பாதிக்கிறது, ஒரு மண்ணில் எப்படி காசு சம்பாதிக்கிறது, அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத விஷயத்தை வச்சு எப்படி ஒரு கோட்டையை உருவாக்குறது அப்படிங்கிறது வந்து தான் இதில் கான்செப்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ஆர்வமாக எனக்கு ஏதாவது ஒன்று எடுத்து செய்யணும் அப்படின்ட்டு தான் நிறைய பிஸ்னஸ் வந்து ட்ரை பண்ணேன். அதில் இது வந்து எனக்கு நல்லா கிளிக் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி படிப்புக்கும் நம்ம செய்கிற வேலைக்கும் வந்து சம்மந்தமே இல்லைங்க. நம்ம எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம். அந்த படிப்பு படித்தோம் அப்படிங்கிறதுக்கான அங்கீகாரம் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அதை வச்சு நம்ம என்ன செஞ்சோம், அந்த படிப்பால் வந்து அறிவை வச்சு நம்ம என்ன செஞ்சோம், என்ன சாதித்தோம், அப்போ தான் வந்து நம்ம படித்த படிப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்குமே தவிர, படிச்சிட்டோம் நம்ம வந்து லிங்கி வேட்டி கட்டக்கூடாது, ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்ம வந்து இந்த காலத்தில் சர்வை பண்ண முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ எல்லோரும் நினச்சிருப்பீங்க, ஸோ 2 டிகிரி முடிச்சிருக்கிறாரு, ஒரு கம்பெனிக்கு ஓனரு, இவர் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாருன்னு உங்கள் ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஒவ்வொன்று இருக்கும். ஆனால் நான் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறேன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நிறைய பேரால் நம்பவே முடியாது. நல்லா பார்த்துக்குங்க. என்னைய பார்த்துட்டிங்களா? லுங்கி வேட்டி. எப்போவுமே இதே லுங்கி வேட்டியில் தான் இருப்பேன். ஏன்னா என்னுடைய வேலைக்கு இந்த ட்ரெஸ் தான் கரெக்டு. சரிங்களா? மூட்டை நான் தான் தூக்கணும், வண்டி நான் தான் ஓட்டணும், எப்போ வேணாலும் வண்டி ரிப்பேர் ஆகலாம், நடு ரோட்டில் இறங்கி வேலை செய்யணும். ஃபேண்ட்டு போட்டுருந்தா செய்ய முடியுமா? ஃபேண்ட்டு போட்டுருந்தா அந்த மூட்டையை பீஸ்ஃபுல்லாக தூக்க முடியுமா? சொல்லுங்கள். லிங்கி வேட்டியாக இருந்தால் எடுத்து மடித்து கட்டிட்டு தூக்குடா மூட்டையை அப்படின்னா அப்படியே கிற நேரம் வண்டியில் மூட்டை. அந்த மாதிரி படித்த படிப்புக்கும் நம்ம பண்ணுற ட்ரெஸ்ஸுக்கும்
வந்து சம்மந்தம் இல்லைங்க. நம்ம செய்கிற தொழிலுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் தான் நம்ம போடணும். ஸோ செய்கிற வேலையில் வந்து கௌரவம் பார்க்கக்கூடாது, படிப்பு பார்க்கக்கூடாது. ஸோ அதனால் நான் எல்லாத்துக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருங்க, எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருங்க. இந்த தொழிலை செய்யணும்னு முடிவு எடுத்துட்டா நீங்கள் வந்து டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? ஒரு ரோலிங் சேரில் ஏசி ரூமில் உட்காந்துட்டு வேலை செய்யணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஃபீல்டில் இறங்கி மக்களோட மக்களாக இறங்கி வேலை செய்யணும். எந்த ட்ரெஸ்ஸு லிங்கி வேட்டி கட்டினா தான் கரெக்டாக இருக்குமா? லிங்கி வேட்டி தான் கட்டணும். அப்படி தான் இறங்கி நான் செஞ்சுட்ருக்கிறேன். செஞ்சதுனால தான் இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய தொழிலில் நான் முன்னேறிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால் நிறைய பேர் வந்து ஆர்வமாக இந்த தொழில் எடுத்து செய்யுங்க. ப்ரெஸ்டீஜ் பார்க்காதீங்க. ப்ரெஸ்டீஜ் அப்படிங்கிறது நம்ம செய்கிற வேலையில் இல்லை, நம்ம அந்த வேலையை வச்சு எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குறோம், எவ்வளோ தூரம் நம்ம வசதியாக இருக்கிறோம், எவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறோம், அதை வச்சு தான் நம்மளுக்கு கௌரவம் வரணுமே தவிர நம்ம செய்கிற வேலையை வச்சு நமக்கு கௌரவம் வரக்கூடாது. ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவன் தான் பெரிய ஆள், வேஸ்ட்டு கூட வச்சுருக்கிறவன் வந்து சின்ன ஆள் அப்படின்னா, ஐடி கம்பெனியில் வச்சுருக்கிற ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் தான் சம்பாதிப்பான். ஆனால் வேஸ்ட்டு கூட வச்சுருக்கிற ஒரு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பாதிப்பான். அப்போ யார் பெரிய ஆள் சொல்லுங்கள்? ஐடி கம்பெனியில் இருக்கிறவன் பேண்ட் ஷர்ட்டு போட்டு நீட்டாக ஏசி ரூமில் உட்காந்து வேலை செய்வான். வேஸ்ட்டு கூட வச்சுருக்கிறவன் என்னை மாதிரி லிங்கி வேட்டியை மடித்து கட்டிட்டு ஃபேன் கூட இல்லாத இடத்துல கூட வேலை செய்வான். பாருங்கள், சுற்றி எத்தனை குப்பை, இத்தனை குப்பைக்கு நடுவில் தான் ஒரு குப்பையாக நானும் நின்றுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துங்க, ப்ரெஸ்டீஜ் பார்க்கக்கூடாது, ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யணும். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் ஆர்வமாக வந்து இந்த தொழிலுக்குள்ளே வாங்க. இதில் வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பெரிய லென்த் வீடியோவாக போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ என் மனசில் இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நிறைய பேர் இந்த தொழிலுக்கு வர்றதுக்கே தயங்குறீங்க. எவன்டா மூட்டை தூக்குறது, எவன்டா ஊர் ஊராக போய் ஆள் பிடிக்கிறது, யாரா எல்லாத்துக்கிட்டையும் போய் பேச்சு வாங்குறது, எல்லாமே இருக்குங்க. தொழில்னு இறங்கிட்டா எல்லாமே இருக்கும். மூட்டையும் தூக்கணும், வண்டியும் ஓட்டணும். எப்போ டிரைவர் இங்கே வான்னு கூப்பிடுவாங்க, அதையும் கேட்கணும். போய் துணி போடுற பக்கம் 4 பேர் கெட்ட வார்த்தையில் கூட திட்டுவாங்க. என்னையா நீ வெங்காயமாட்ட துணி போடுற, துணியை பாரு வெங்காயத்தை பாருப்பா அப்படிம்பாங்க. அப்புறம் இத்தச்சோட்டு கம்பெனிக்கு ஆளாயிட்டு இவங்ககிட்டலாம் போய் பேச்சு வாங்குறதா அப்படின்னு நினச்சோம்னா தொழில் நின்று போயிடும். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நம்ம வந்து எல்லாத்துக்கும் இன்முகத்தோடு பதில் கொடுத்தோம் அப்படின்னா தான் தொழிலில் வளர முடியும், சாதிக்க முடியும். சரிங்களா? ஸோ நிறைய பேர் ஆர்வமாக இந்த தொழிலுக்குள்ளே வாங்க, என்னோட சேர்ந்து நீங்களும் வளரலாம். தேங்க்யூ.